ஏன்னா வயசானவங்க இப்போ புட்டம்போது எப்படி செய்யணும்னு கேட்டா அவங்க அந்த புட்டம்போது கதை தான் சொல்லுவாங்களே தவிர அது பாவா பியா பூவான்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்க. இலைச்ச டேஸ்ட்னா ஒரு இனிப்பு சுவை இல்லாம ஒரு மாதிரி அது என்ன சொல்லுன்னு தெரியும். சொல்லி அதுக்கு பதில் சொல்லி எங்க வீட்டுக்காரரும் இல்லையா. இனி இது இருக்க 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 உதிரி ஆயிரும், மணல் போல வந்துடும். ஓகே, ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மள்ட்ட ஒருத்தங்க கேட்ட ரெசிபி தான் புட்டம்போது. ஒண்ணு சொல்லியேன், எங்க ஸ்லாங் வந்து இப்படிதான் சொல்ல முடியும், புட்டம்போது பிட்டம்போது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதை காதல அப்சர்வ் பண்ணோமோ அதை தான் நான் நேமாவே வைக்கேன். ஓகே, அதனால நீங்க நான் தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ல திட்டாம எடுக்காம அந்த ஒரிஜினல் நேமை சொல்லிருங்க. ஏன்னா வயசானவங்க இப்போ புட்டம்போது எப்படி செய்யணும்னு கேட்டா அவங்க அந்த புட்டம்போது கதை தான் சொல்லுவாங்களே தவிர அது பாவா பியா பூவான்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்க. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னா, புட்டம்போது அந்த காலத்துல 2 டைப்பா செய்வாங்களாம். மாச கணக்குல வைக்கிறது ஒண்ணு, 1 வீக்குக்கு யூஸ் பண்ண மாதிரி. மாச கணக்குல வைக்கக்கூடியது கொஞ்சம் டஃப்பான இது. டஃப்னா அது கையெல்லாம் நல்ல சூடு பொறுக்க செய்யக்கூடியது. அது இப்போதைக்கு எந்த சூழ்நிலை எனக்கே செய்ய முடியாது. அப்ப என்ன போலதான் எல்லாரும் இருப்பீங்கிறதுனால அதை இன்னொரு நாள் கண்டிப்பா போட்டுவேன். ஆனா இது எவ்வளவு சிம்பிளா செய்யலாம். ஏன்னா ஆடி வெள்ளி வருது, கடைசி வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அம்மனுக்கு எல்லாருமே புட்டம்போது நைவேத்தியம் வைப்பாங்க. இப்ப நம்மள்ட்ட கேட்டாங்களா, நம்ம இது போட்டு இது மேக்சிமம் நாளைக்கு வந்துடும் வீடியோ. சரியா? அதுக்காக வேண்டி இந்த இருக்கலாம், ஒரு விளக்கு பச்சரிசியை கோவர வச்சு உணர வச்சிருக்கேன். இந்த உணர வச்சதுன்னு சொன்னா என்ன இருக்கலாம், இப்படிதான் இருக்கணும். நம்ம தொட்டா லைட்டா தொட மாதிரி இருக்கணும். இந்த டைப்ல இருந்தாதான் பொடிக்க முடியும். இப்போ அதை ஃபர்ஸ்ட் பொடிக்கணும். 2வது காரியம், சர்க்கரையை நான் கரைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தால என்ன தேவைன்னா தேங்காய், ஏலக்காயும் சுக்கும். ஏலம் இல்லை, ஏலக்காய் சுக்கு, இவ்வளவுதான் வேணும். இப்படி இது ரெடி பண்ணா குறைஞ்சது கூடி பண்ணா ஒரு 3ல இருந்து 4 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா மாவு புளிச்சிரும். அதையும் சொல்லிடுறேன். இது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஐட்டம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு வேணா ஸ்டோர் பண்ணலாமாக இருக்கலாம். ஆனா நமக்கு அதை பத்தி டீட்டெயில் ரொம்ப தெரியல. வெயில எல்லாம் காய வைக்க வேண்டாம், கோர போடணும், பொடிக்கணும், அவ்வளவுதான். உள்ளதுல ஈஸியான நெய்வேத்தியம் இதுதான். ஆனா செய்யாத நெய்வேத்தியம் இதுதான். பொங்கல் இந்த வேற மாதிரி கொழுக்கட்டை எல்லாம் செய்திருவாங்க. இது மட்டும் கொஞ்சம் எல்லாரும் செய்யறதுக்கு யோசிக்குது. பொடிச்சிருவோமா? ரொம்ப நைஸாவும் இல்லாம புட்டுக்கு இருக்க மாதிரி ரொம்ப தரி தரியாவும் இருக்காம மீடியத்துல, இடியாப்ப மாவு போல இருக்க கூடாது, புட்டு மாவு போல இருக்க கூடாது. சரியா? அந்த மெத்தட்ல ரெடி பண்ணணும். நம்ம திரிச்சு எடுத்துட்டோம். இனி அடுத்தால வறுக்கணும். வறுத்துருவோமா? அது மாதிரி இது புட்டுக்கு வறுத்த மாதிரி ரொம்ப நல்ல வறுக்காண்டாம், ஆஃப் வறுத்திருக்கணும். ஒரு மனம் வரும், அதால ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் போட்டாலே நல்ல பொலிப்பமா இருக்கும். பொலிப்பம் மீன்ஸ் என்னது, நிறைய வந்த மாதிரி, குவான்டிட்டி நிறைய இருந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் அப்படி சொன்னது. இதுல எல்லாமே வறுக்கணும். அடுத்தால தேங்காய் வறுக்கணும். மனம் வந்துட்டா, மனம் வரதோட இந்த மாவு உருண்டு உருண்டு வரும். பத்தியா? இதுதான் இந்த மாவு ரெடி ஆனது. ஓகே, இதுக்கு அடுத்தால நம்ம என்ன செய்ய போறோம்னா, இத ஒரு பாத்திரத்துல போட்டுருவோமா? இப்படி தேங்காய் அரிசி மாவு உருண்டு வந்தோடனே நம்ம என்ன செய்யலாம், மாவு ரெடி ஆயிட்டுன்னு நினைச்சிட வேண்டியதான். இனி அடுத்தால தேங்காய் நம்ம கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி போடுவோம். இதுவுமே நல்லா வறுக்கணும். தேங்காய் வறுக்கும் போது லைட்டா நெய் ஆட் பண்ணுங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கொஞ்சமா தேங்காயும் ப்ரௌன் கலர்ல வறுக்கணும்னா அப்படியெல்லாம் கிடையாது. அதுகளுடைய ஈர நைப்பு போகுது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும்.
இந்த மாதிரி பாத்திரத்துலதான் அதுக்குள்ள ஈர ரைப்பு போச்சா போகலையாங்க. இப்ப சவுண்டு கேட்கலாம். இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, சர்க்கரை பாவு நம்ம சர்க்கரை கரைச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் இதுல ஆட் பண்ணணும். எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த எடுத்துக்கிடணும். கொஞ்சம் தண்ணியாவே எடுக்கணும். இந்த தடவை இது நல்லா கொதிச்சு ஒரு பங்கு வத்தணும். அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சமா ஏலமும் சுக்கவும் பிடிச்சு போடணும். அதுக்கு என்னன்னா, இந்த பாரு ஏலக்காய் எடுத்துருவோமா. பிடிச்சத நான் வந்து அரிச்சு போட்டுருவேனா, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கணும். தீமா பாகு வரணும்னு கிடையாது, இந்த கொதிச்சு வத்தணும். நம்ம வந்து நல்லா வருவா இந்த அளவு போட்டுரும். ஊத்திருந்தோம் ஒரு 1/4 பங்கு வத்தி இருக்கு. இனியுமே ஒரு 1/4 பங்கு நம்ம நல்லா வத்துனதுக்கு அப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா உதிரி உதிரியா புட்டம் போது மாதிரியே வந்துடும். சரியா? வெயிட் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சோமே தவிர பாகு கணக்கு எடுக்கல. எதுக்குன்னா, அப்ப கொதிச்சு வரும்போது நல்லா திக்கா வரும்போது சீக்கிரம் இந்த ஸ்வீட்னஸ் வந்து இதுக்குள்ள இறங்கும். மற்றபடி தண்ணியா நம்ம மாவை சேர்த்தோன்னா இலைச்ச டேஸ்ட் வந்துடும். இலைச்ச டேஸ்ட்னா ஒரு இனிப்பு சுவை இல்லாம ஒரு மாதிரி, அது என்ன சொல்லுன்னு தெரியும். சொல்லி அதுக்கு பதில் சொல்லி எங்க வீட்டுக்காரர் இல்லையா, அது மீனிங் நீங்களே சொல்லுங்க. இலைச்ச டேஸ்ட் வந்துடும். அப்படி இல்ல கட்டி தண்ணியில கலந்த மாதிரி. கரெக்ட், பரவாயில்ல. என் பிள்ளை கொஞ்சம் அதிபுத்திசாலிதான். அப்படி வந்துரும். இது வந்து தண்ணி வத்த 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 அந்த இனிப்புகள் எல்லாம் சேர்ந்து தண்ணி நீர் சேர்த்து வத்திருமா. அப்ப அதை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் நச்சுன்னு இருக்கும். அதனாலதான் புட்டும் போது வந்து சீக்கிரம் யாரும் செய்யாதது. இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடாங்க. அதுதான் நான் கொஞ்சம் கூட நல்லா வத்தி கலர் டார்க் கலர் வர்றது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். ஆனா கொஞ்சம் நிறைய தண்ணி கொதிக்க வைக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிடக்கட்டுனா கொஞ்சம் கட்டி ஆயிட்டு பாரு. ரொம்ப கட்டி ஆயிட்டு கடைசி மிக்ஸ் பண்ணதுக்கு இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல. அதனால நம்ம இப்படி எடுத்துருவோம். மாவு ஒன்றும் இதுல ஸ்ப்ரெட் பண்ண கூடாது. தண்ணியா மாவு எடுத்து வச்சு சர்க்கரை பாகெல்லாம் அதுல ஊற்றணும்னா ஆஃப் பண்ணிடுவோமா. விட்டு ஊத்தும் போதே தெரியும் நமக்கு. நல்லா மேட்ச் பண்ணி விட்டுருவோம். என்ன மேட்ச் பண்ணாலும் இந்த மாவு உருண்டு கிடக்கிறதுலதான் அது டேஸ்ட். புட்டும் போது இப்படி கட்டியா இருக்குன்னா நினைக்காண்டா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா என்ன தரும், உதிரி உதிரியா வந்துடும். ஓகேயா? 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உதிரி ஆனோட பார்ப்போம். சரியா? இனி இது இருக்க 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 உதிரி ஆயிரும், மணல் போல வந்துடும். ஓகே, இது வந்து காய 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 என்ன செய்யலாம், எடுத்து விட்டுறலாம். இது வருங்க சூப்பரான. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் இருக்குமான்னு கேட்டா ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். மாவு புளிச்சிடும். எப்படி நம்ம வறுத்தாலுமே மாவு புளிச்சிடும். அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணா பண்ணலாமா இருக்கலாம். இதுதான் புட்டும் போது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனா செய்யக்கூடியது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம செய்தா மட்டுமே இந்த மாதிரி சூப்பரான ஒரு புட்டும் போது ரெடி பண்ண முடியும். இதை வந்து நீங்க செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 2வது, இது வந்து ஆடிவெளி ஸ்பெஷல், அம்மனுக்குரிய நெய்வேத்தியனாலும் சொல்லலாம். 2வது, நம்மள்கிட்ட கேட்ட ஒரு சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி ரெடி பண்ண வீடியோவாகவும் இருக்கலாம். ஆனா ஹெல்த்தி. பச்சரிசி, சர்க்கரை, ஏலஞ்சுக்கு, தேங்காய் எல்லாமே நம்ம வறுத்து போட்டிருக்கோம். ஏலஞ்சுக்கு பொடிச்சு மிக்ஸ் பண்ண அளவு தெரியாத அளவு ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? இது போல ஆரோக்கியமான சமையல் வேண்டாம், நம்ம வடமதி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.